ஹாய் கைஸ், இந்த சிசிடிவி கிளிப் எதுக்குன்னா, இந்த சிசிடிவியில் தெரிகிறவனோட பேர் வந்து ஸ்ரீனிவாசன். இந்த நாய் சரியான திருட்டு நாய். ஆஃபீஸ்க்குள்ளே வேலை இல்லை, அப்பா அம்மா எனக்கு சொரியாசிஸ் வியாதி இருக்குது, துரத்தி விட்டாங்கன்னு சொன்னான். இந்த நாயை பாவம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே சேர்த்து டெய்லி நாய்க்கு வரத்துக்கு காசு இருக்காது, எங்கள் வீட்டு காசை கொடுத்து சாப்பாடு என் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் போட்டு இவ்வளோ பண்ணி இந்த நாய் ஆஃபீஸ்லேருந்து ஒரு டைமுக்கு அப்புறம் எங்களால் அந்த ஆஃபீஸை ரன் பண்ண முடியாமல் ஷட் டவுன் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ண டைமில் வேறு ஒரு புது இன்வெஸ்டர் காலில் விழுந்து நாங்கள் இந்த ஆஃபீஸை ஓப்பன் பண்ணால் இந்த நாயை நாங்கள் அப்போ சேர்க்கலை. இதோட இதுவே இல்லாமல் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரில. திடீர்னு பார்த்தா ஆஃபீஸ்க்குள்ளே வந்து தேடி லேப்டாப் பேக்கை திருடிட்டு போகிறாங்க. இவன் வடக்கன்றதே அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். ஆதார் கார்டில் இதெல்லாம் கொடுக்கும்போது கூட இவனை நாங்கள் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணோம். சரி நல்லவராக இருக்கார், ஏஜாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா நாய் திருடுது பாருங்கள். பேக்கில் வந்து என்ன இருக்குதுன்னு தேடுறான். தேடி திருடி எடுத்துக்கின்னு போகிறான். அது மட்டும் இல்லை, ஒரு பேக் எடுத்து ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்டால் இந்த நாய் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுதான், லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டு போயிடுச்சான். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த பாருங்கள், திருடின்னு போகிறான், இன்னொரு பேக் கையில் எடுக்கிறான். கொஷின் பண்ண போகிறாங்கன்ட்டு அதை பாவம்னு வச்சுட்டு போகிறாரு. எங்கள் பொருளை எங்களுக்கே ஒரு பாவம்னு வச்சுட்டு போகிறார். இந்த நாயை யாருமே ஆஃபீஸில் சேர்க்காதீங்க. இவனோட பிக்சரும் இவனோட ஆதார் கார்டு முதல் கொண்டு நான் யூடியூப்பில் போடுறேன். சரியான பொறுக்கிங்க அவனை யாரும் சேர்க்காதீங்க. பார்க்க நோயாளி மாதிரி வருவான், ஆஃபீஸில் இருக்கிறதெல்லாம் திருடின்னு போயிடுவான். திருட்டு புறம்போக்கு. அப்பா அம்மா துரத்தி விட்டப்போ கூட நாங்கள் பாவம்னு நினச்சோம். எப்படி திருடின்னு ஜம்பமாக போகிறான் பாருங்கள், பொறுக்கி.